ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். அருமையான இந்த நாளை தந்த தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த தியான நேரத்திலும் பிரச்சனைகளா, பிரசன்னமா, ஆயுதமா, அபிஷேகமா என்ற வார்த்தைகளை குறித்து சில நிமிடங்கள் நாம் தியானிப்போம். நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அநேக துன்பங்களை சந்திக்கிறோம், பாடுகளை கடந்து வருகிறோம். ஆனாலும் பாடுகள் மத்தியிலும், துன்பங்கள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும் நமக்கு ஜெயம் தருவது தேவனுடைய அபிஷேகமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அபிஷேகத்தை தவிர வேற எந்த ஒரு காரியத்தினாலும் நமக்கு ஜெயம் தர முடியாது. உதாரணமாக, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகை போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. அன்பானவர்களே, சங்கீதம் 97:5 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகை போல உருகிற்று. தேவனுடைய பிரசன்னம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் மேற்கொள்ள தேவையான வல்லமையை தருகிறதாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற நானும் நீங்களும் உலகத்தினால் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உதாரணமாக தாவீதை எடுத்துக்கொள்வோம். தாவீதிற்குள்ளாக இருந்தது ஆயுதம். தாவீதின் கையில் இருந்தது ஆயுதமா, அபிஷேகமா? தாவீதின் கையில் இருந்தது ஆயுதம் இல்லை, தாவீதின் தலைமையில் இருந்தது அபிஷேகம். அபிஷேகம் பெற்றவனை உலகம் ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்வதை போல தோற்றம் தெரிந்தாலும் அதனுடைய இறுதி விளைவு அபிஷேகம் பெற்றவனே ஜெயிப்பான். ஹல்லேலூயா. தாவீது ஒரு சிறந்த உதாரணமாக கருதலாம். தாவீதினுடைய கரத்திலே ஒன்றுமில்லை. அவருடைய உடலிலே ஆடு மேய்ப்பவனுடைய தகுந்த ஆடு மேய்ப்பவருக்குரிய தகுந்த காரியங்கள் அணிந்திருக்கிறார். ஆனால் அவரிடத்திலே பட்டயமோ ஒரு பெரிய கேடகமோ கோலியாத்தை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு கருவிகளும் இல்லை. ஆனாலும் அவர் சுமந்தது தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக எந்த ஒரு பர்வதங்களும் நிலை நிற்க முடியாது. அப்படியே நின்றாலும் அது மெழுகை போல உருகி போய்விடும். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 97:5 மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பெரிய பர்வதம், பெரிய எரிகோ கோட்டை, பெரிய யோர்தான், பெரிய செங்கடல், பெரிய காரியங்கள் எதுவும் உருகி போயே ஆகும். தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக யாராலும் நிற்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நீங்கள் பலனற்றவர்களாக இருக்கலாம், நீங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருப்பதனால் உங்களை எந்த ஒரு பர்வதங்களும் மேற்கொள்ள முடியாது என்று நான் தேவனுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சகரியா 4:7 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். எனக்கு மீண்டுமா ஞாபகத்துக்கு வருவது தாவீதினுடைய வார்த்தைகள். தாவீது கோலியாத்தை பார்த்து பேசிய வார்த்தைகளை சற்று நினைவு கூற வேண்டும். கோலியாத்து வந்தது பெரிய பட்டயத்தோடும் பெரிய ஈட்டியோடும் கேடகத்தோடும் வந்தார். ஆனால் தாவீது சென்றதோ ஒன்றே ஒன்று, அதுதான் தேவனுடைய அபிஷேகம். பெரிய கோலியாத்தை நீ எம்மாத்திரம், சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தேவனுடைய அபிஷேகத்தை சுமக்கிற உனக்கும் எனக்கு முன்பாக, அதாவது உங்களுக்கும் எனக்கு முன்பாக உலகத்தில் எழும்புகிற எல்லா காரியங்களும் ஃபினிஷ். ஆகையினால் நீங்கள் சோர்ந்து போகாமல் தேவனுடைய அபிஷேகத்தை சுமக்கிற உங்களுக்கு ஆயுதம் தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டு தேவனுக்காய் எழும்பி ஓடுங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மீது உதித்தது என்று தேவன் சொல்லுகிறார். தேவனால் முன்குறிக்கப்பட்ட நானும் நீங்களும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் சகோதரர்களும் தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க ஆயத்தப்படுவோமா? ஏனால் தேவனுடைய அபிஷேகம் நம் மீது இருக்கிறது. தேவன் நம்மை நடத்துவார். உலகம் நம்மை தள்ள பார்க்கும், ஆனாலும் தேவன் நமக்கு ஜெயம் தருவார். ஆயுதம் எடுப்பவனுக்கு ஆயுதத்தினால் மரணம் வரும், அபிஷேகத்தை பெற்றவனுக்கு அபிஷேகத்தினால் வாழ்வு வரும். எனக்கு அருமையானவர்களை, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, எங்கள் வாழ்விலே ஆயுதங்கள் அல்ல, உம்முடைய அபிஷேகமே எங்களுக்கு ஜெயத்தை தருகிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உயிர் வாழும் நாளெல்லாம் தாவீதை போல அபிஷேகத்தை பெற்று, ஆண்டவரே ஸ்தோத்திரம், மீதியானியர்களை முறியடித்த கிதியோனை போல உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறியவர்களையும் பெரியவர்களையும் சகோதரிகளையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருக்குள்ளாக இருக்கிற பயங்களை நீக்கி போட்டு கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்ற வார்த்தையின்படியாய் உம்முடைய ஆண்டவரை அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்பி ஒரு ஜெயம் நிறைந்த ஒரு வாழ்வினை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
பிரியமானவர்களே, உங்களுக்கு எங்களது அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை வைத்திருப்பது உண்மையானால் நீங்கள் ஜெயமெடுப்பதும் உண்மையே. தேங்க்யூ. மே காட் bless you.